வயதான காலத்துல விவாகரத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவுல பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. இத கிரே டைவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வயதான காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேர் விவாகரத்துனா அதாவது அவங்களுடைய மேரேஜ் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ்லயே அவங்களுக்கான ஒரு ரெண்டு பேரும் ஒரு தனி தீவா இருப்பாங்க. சோ குழந்தைகளுக்காக வாழ்வாங்க. குழந்தைகளுடைய மேரேஜ் இதெல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு ஸ்டேஜ் என்னன்னா ஒரு ஸ்டேஜ் சரி டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜ்ல இப்ப அதாவது நான் சொல்றது ஃபாரின்ல இல்ல இந்தியா போன்ற நகரங்கள்ல இப்ப பரவலா வயதான ஸ்டேஜ்ல டைவர்ஸ் ஆகுறது அதிக அளவு நடந்துட்டு வருதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஃபாரின்ல பாத்தீங்கன்னா இந்திய அளவு குடும்ப பந்தம் இதெல்லாம் பெரும்பாலான இடத்துல இல்ல. சில கண்ட்ரியில இருக்கு. சோ அதை நம்ம குறைலாம் சொல்ல முடியாது. அங்க எப்படின்னா 18 வயசு ஆனோடனே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க நினைச்ச பொண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ இருக்கிறவர் இருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜ். இன்னொன்னு மேரேஜ் பண்றாங்க. இதே இல்லாம என்ன சொல்றதுன்னா சேர்ந்து இருப்பாங்க. இருக்கிறவரை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விலகி போறவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த முதுமையான விவாகரத்து பாத்தீங்கன்னா இந்தியால வயதானவர்கள் பண்ற விவாகரத்து என்னன்னா பல கேட்டகரியில இருக்கு. அதாவது வயதானவர்களுடைய மதிப்பு குடும்ப உறுப்பினர்ல இறக்கப்படுது. அதாவது என்னன்னா இப்ப ஒருத்தவங்க மேரேஜ் ஆகுறாங்கன்னா பையன் என்னன்னா முன்னாடி சம்பளம் எல்லாம் நம்ம கையில கொடுப்பான். இப்ப மனைவி கையில கொடுக்கறப்ப அதுக்கான அந்தஸ்து போகுது. சோ இது ஒரு கேட்டகரியில பல இடத்துல ஒரு குடும்ப உறவுக்குள்ள சிக்கலாவும் மாறுது. சில இடத்துல அதே ஒரு பிரச்சனையா மாறி ஒரு டைவர்ஸ் ஸ்டேஜ்ல கூட சம்பந்தமே இல்லாம டைவர்ஸ் ஸ்டேஜ்ல கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனையாகும். சோ நம்ம மருமக கையில தானே இருக்கு அப்படின்னு போறவங்க இருக்காங்க. ஒரு சில இடத்துல அது ஒரு ஹஸ்பண்ட் அதாவது பேரண்ட்ஸ்க்கே ஒரு ஒரு சின்ன வேற சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு என்னன்னா ஆரம்பத்திலேயே பிரச்சனை இருக்கும். அது உள்ள அப்படியே போய் 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 ஒரு ஸ்டேஜ்ல வெடிச்சு வெளியேறும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இந்த முன்னாடிலாம் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற விஷயங்கள் தெரியாது. சோ இப்போ டெக்னாலஜி எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் என்னன்னா கடந்த 20 வருஷமா பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க. அதாவது முன்னாடி படிப்பாங்க. சோ இப்போ தொழில் ரீதியா ஆணுக்கு இணையாகவும் ஆணுக்கு மேலாகவும் போட்டி போட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்ப சம்பாதிக்கிறப்ப என்னன்னா இல்வாழ்க்கையில பிரச்சனை வர்றப்ப இது வேணாம், இதுக்கு மேல நம்ம தொடர வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போறவங்க அதாவது எங்கர் இப்ப அதிகமா இருக்காங்க. ஒரு சில பேர் என்னன்னா ஒரு மேரேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் 2 வாரத்திலேயே இல்ல நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி விடாப்பிடியா பேரண்ட்ஸ்ட ஃபைட் போட்டு கட் பண்றவங்க இருக்காங்க. அது ஒரு கேட்டகரி. இந்த வயதானவர்கள் பண்றது என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா பையன்கிட்ட சொல்லி இனிமேல் என்னன்னா நான் எனக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி அதாவது பையன் மூலமா ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்பா அம்மா அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிகிறது ஒரு கேட்டகரி இருக்கு. இதெல்லாம் என்னன்னா ஒரு பெரிய குடும்பங்கள் அதாவது மணி அதிகமான உள்ள குடும்பங்கள்ல நடக்குது. ஒரு சிலது என்னன்னா இனிமேல் நம்மளுக்குள்ள பிரச்சனைகள் வேணாம். அதாவது என்னன்னா மனைவி என்னன்னா இவங்களுக்காக எத்தனையோ விஷயங்கள் உழைச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் என்னன்னா பொங்கி எழுந்து அதாவது தன்னுடைய மகன் மகளுக்கோ எல்லாத்துக்கும் மேரேஜ் முடிஞ்சிரும். இதுக்கு அடுத்து இனிமேல் நம்ம எதுவும் செய்ய முடியாது, நான் எனக்காக வாழணும். சோ அவங்களுக்குன்னு தனியா சொத்து இதெல்லாம் இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப எனக்காக வாழணும் அப்படின்னு பொங்கி எழுகிறவங்க எழுந்து டைவர்ஸ் கேட்கிறவங்க இருக்காங்க. இப்ப இந்தியால இந்த மாதிரி டைவர்ஸ்கள் கொஞ்சம் அதிகமா வருதுன்னு சொல்லி புள்ளிவிவரமே சொல்லுது. ஸ்டேஜ்ல தம்பதிகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் இல்லாம போயிருது. பேசிக்காவே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருவருடைய மூஞ்சியை மட்டுமே பாக்குறப்ப என்னன்னா அதாவது உங்களுக்கு ஒரு சில பேர் அது அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடும். ஒரு சில பேர்கிட்ட அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். அதாவது ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்ப்பாங்க. 24 மணி நேரம் அவரையே பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு பெண்களுக்கு என்னன்னா நிதி பாதுகாப்பு இருக்கிறப்ப சில பெண்கள் ஊக்கமா இறங்கி இல்ல நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சுயமாகவே சம்பாரிச்சு சுயமா லைஃப முன்னெடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. விவாகரத்து பாத்தீங்கன்னா முன்னாடி என்னன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இளமை
பருவ விவாகரத்து, அதாவது மேரேஜ் முடிஞ்ச விவாகரத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டா தான் இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது லிமிட்டை தாண்டி தான் அந்த விவாகரத்து போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு புதுசா வந்து என்னன்னா, இந்த வயதான பின்பு விவாகரத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து லேட்டா தான் இருக்கும். அதாவது எப்படின்னா இருக்கும்னா, கணவன் வந்து குற்றவாளியா இருப்பான், மனைவி வந்து என்னன்னா இனிமேல் வந்து எதுக்குமே வந்து லாயக்கு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து டைவர்ஸ் பண்றது இருக்கு. ஒரு 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 சதவீதம் வந்து உண்மையான பிரச்சனை இருக்கும், ரெண்டு பேத்துக்கு ஒத்து வராது அப்படின்றதுனால விவாகரத்து பண்றவங்க இருக்காங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்க வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க. சோ அதனால வந்து என்னன்னா, நான் சொத்தை கொடுத்துறேன், நம்மளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு அது 0.0 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 1% அப்படிதான் இருக்கும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து பொருளாதார ரீதியா ஆணை விட வந்து வலுவா வந்துட்டாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே சோசியல் மீடியால எல்லா விஷயங்களும் தெரியுது. சோ அப்போ வந்து இறங்கி வந்து என்னன்னா விவாகரத்து பண்றாங்க. சோ இது ஒரு கேட்டகரி. இப்போ வந்து சில பேர் வந்து புதுரா இருக்கு, அதாவது ஒரு திருப்தியற்ற செக்ஸா இருக்கு, இவர் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு போயிட்டு வந்து இப்ப நிறைய ஆப் இருக்கு, அதாவது துணை தேடுற ஆப், அதாவது இல்லீகல் ஆப்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி வந்து தேவையானப்ப மட்டும் சுகம் காண்கிற வந்து சில பெண்களும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னன்னா, நம்ம பேப்பர்ல பார்த்திருப்போம், டிவில பார்த்திருப்போம். இந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிட்டு வந்து பணத்தை இழந்தவங்க, நகை இழந்தவங்க, உயிர் இழந்தவங்க எல்லாம் வந்து பாக்குறோம். சில பேர் வந்து தவறான தொடர்பு, அதாவது தவறான தொடர்பு மூலமா விவாகரத்து ஏற்படுது. சில பேர் வந்து லஞ்ச ஊழல்ல மாட்டிக்கிட்டு அவர் போயிடுறாரு, சொத்து எல்லாமே வந்து அரசுடைமை ஆயிடுது, வேற என்ன செய்ய முடியும், ஒரு ஸ்டேஜ்ல வந்து விவாகரத்து. சோ அந்த மாதிரி எல்லாம் போகுது. முதுமையில வந்து விவாகரத்து வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கொடுமையானது.